முதல் கேள்வியை நான் கலை அவர்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். அதிமுகவின் பொதுச் செயலாளர் இபிஎஸ் விமர்சனங்களை தொடர்ந்து முன்வைத்தார். இந்த விஷயங்கள் தெரியாதா தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு. ஆனா அதே சமயம் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார் பினராயி விஜயனுக்கு. இந்த திட்ட விவரங்கள் எல்லாம் தமிழ்நாடு அரசிடம் தெரிவிக்கப்படவில்லை அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்கிறார். ஆக இந்த தடுப்பணை விஷயத்துல உண்மையில என்ன நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு? இல்ல, இந்த சிலந்தி ஆற்றின் குறுக்கே மட்டும் கட்டலை. நமக்கு இன்னும் பல விஷயங்களில் அவங்க நமக்கு வரக்கூடிய தண்ணியை, தமிழ்நாட்டு வரக்கூடிய தண்ணியை தடை செய்வதற்கான ஏற்பாடுகளில் கேரள அரசு தொடர்ச்சியாக இறங்கியிருக்கிறாங்க. உதாரணமாக அவங்க மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்திட்ட சமீபத்தில் ஒரு ஒப்புதல் கேட்டிருக்காங்க. பெரிய இந்த முல்லை பெரியார் அணை 130 ஆண்டுகளாகிவிட்டது. அதை முழுவதுமாக இடித்துவிட்டு புதிய அணையை கேரள அரசினுடைய கட்டுப்பாட்டில் கட்டுவதற்கான இசைவை கேட்டு அவங்க கடிதம் எழுதியிருக்கிறாங்க சமீபத்தில். இப்போ நீங்கள் பல்வேறு விஷயங்களில் ஆனைமலையினுடைய அந்த மலையிலேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய பல்வேறு நதிகள் மேற்கே போய் கடலில் வீணாக கலக்குது. அந்த நதிகளை ஓரளவுக்கு திருப்பி 7-8 நதிகள் அது திருப்பி தமிழகம் பக்கம் வறட்சியான மாநிலங்களுக்கு, மாவட்டங்களுக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடு தான் பரம்பிக்குளம் ஆழியார் திட்டம். அது 1943 போடப்பட்ட திட்டம், 63 போடப்பட்ட திட்டம். அது பல பகுதிகளாக பல டேம்ஸ் அதுக்குள்ளே இருக்குது. பல டேம்ஸு, சிறுவாணி டேம் அந்த மாதிரி வந்தது தான். இப்போ சிறுவாணி டேமில் நமக்கு தந்து கொண்டிருந்த அந்த 73 டிஎம்சி தண்ணியை திடீர்னு கடந்த 2-3 மாதமாக பாதிக்கும் கீழே குறைச்சிட்டாங்க. 33 டிஎம்சியாக குறைச்சிட்டாங்க கேரள அரசு. அவங்க ஆழியார்லேருந்து நீங்கள் எங்களுக்கு ஆழியாருங்கிறது அந்த டேம் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. அதிலிருந்து அதுவும் பரம்பிக்குளம் ஆழியார் திட்டத்தில் வர்றது தான். அதை நீங்கள் எங்களுக்கு அதிகமான நீரை திறந்து விடணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை புதுசாக வைக்கிறாங்க. அதுக்காக நம்மளை பனிஷ் பண்ணுற மாதிரி அவங்க அதுக்கு இடையில் தடுப்பணைங்க போடாமல் டெம்பரவரி இந்த சாண்ட் பேக்ஸை வச்சு ஒரு டெம்பரவரி அணையை கட்டியிருக்காங்க, தடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் கூட தமிழக அரசுக்கு தெரியவே இல்லை. இதை எதிர்க்கட்சிகள் சொன்ன பிறகு தான் அவங்களுக்கு இந்த விஷயமே தெரியுது. இன்னும் சிறுவாணி பிரச்சனையில் அவங்க அது பிரச்சனையாகவே கேரள அரசுக்கு எடுத்துகிட்டு போகலை. இப்போ இது இந்த ஆற்று பிரச்சனையினால சிலந்தி ஆற்றில் குறுக்க தடுப்பணை பெரிய அணை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த பெர்மிஷன் வாங்கலை. உதாரணமாக உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, ரைப்பேரியன் ஸ்டேட்ஸுக்கு, அதாவது கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு அந்த அந்த ஆற்றின் மீது, அந்த நீரின் மீது மேலே இருக்கிற அந்த மாநிலங்களுக்கு இருக்க உரிமை, சம உரிமை இவங்களுக்கு இருக்குது. அதுதான் உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொன்ன விஷயம். அதில் ஏதாவது மாற்றங்களை கொண்டு வரணும்னா நீங்கள் கீழே இருக்கக்கூடிய ரைப்பேரியன் ஸ்டேட்ஸை பெர்மிஷன் வாங்கணும். அதுதான் இப்போ இந்த மேகதாது அணை கட்டுறதுலையும் அதுதான் பிரச்சனையாக இருக்குது. ஆனால் அதில் என்ன இருக்குன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக சரியாக சொன்னபடி மத்தியில் பாஜக ஆட்சி வந்தாலும் காங்கிரஸ் ஆட்சி வந்தாலும் நதிநீர் பிரச்சனையில் தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேகதாது அணை கட்டலாம்ங்கிற விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அங்கே இருக்க பாஜக 1000 கோடி ஒதுக்குனாங்க. இப்போ இவங்க மேற்கொண்டு பணத்தை ஒதுக்கி நாங்கள் வேலையை தூக்க போகிறோம் சொல்கிறாங்க. இவங்க காவிரி மேலாண்மை ஆணையத்திடம் அந்த பிரச்சனையை கொண்டு போனாங்க. அந்த கொண்டு போனால் அது கொண்டு போகவே கூடாது. தமிழகத்தினுடைய அனுமதி இல்லாமல் அதை காவிரி மேலாண்மை வாரியம் ஆணையம் அதை விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதுதான் சட்டம். உச்சநீதிமன்ற தீர்ப்பு அதுதான் சொல்லுது. ஆனால் அதை மீறி அவங்க அதை விவாதத்தில் எடுத்து அது மத்திய நீர்வளத்துறைக்கு அதை ரெஃபர் பண்ணுறாங்க, ஃபர்தராக போகிறாங்க. ஸோ ஒரு ஸ்டெப் அஹெட் போக முடியுது, 2 ஸ்டெப்ஸ் அஹெட் கர்நாடக அரசு போக முடியுது. தமிழக அரசு வெறும் பார்வையாளராக உட்காந்துட்டுருக்கு. இன்னும் உச்சநீதிமன்றத்துக்கு போகலை அது சம்மந்தமாக. அதே மாதிரி இந்த பிரச்சனையிலையும் கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அதோட மோசம் முல்லை பெரியார் டேமையை இடிக்கணும்னு சொல்லி ஒரு கடிதத்தை, ஒரு ரிக்வெஸ்டேஷன் லெட்டரை கேரள அரசு அனுப்பிச்சிருக்கிறாங்க. சிறுவாணி ஆற்றுக்கு வரக்கூடிய தண்ணீரை பாதியாக குறைச்சிருக்கிறாங்க. இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது நீங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், திராவிட மாடலுங்கிறீங்க. திராவிடம்னு என்னங்க? கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு
4 மாநிலத்தினுடைய மொழி குடும்பங்கள் சேர்ந்தது தான் திராவிடம் என்ற குடும்பம். அப்போ திராவிடம் மாடலுங்கிறீங்க, ஆனால் இந்த 3 பேரும் நமக்கு எதிராக தான் செயல்படுறாங்க. பாலாற்றின் குறுக்கே இல்ல இதெல்லாம் இப்போதான் அணை கட்டிட்டே புதுசா 3 போறாங்க. வருஷத்துல வர்றதா சார்? திராவிட மாடல் இப்போதான் வந்து புதுசா இந்த 3 வருஷத்துல மட்டும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க கிட்ட இவ்வளவு எதிர்பார்ப்பு வச்சிருக்கிறோம். உடனே வந்து ஆந்திராலேருந்து சுமூகமாயிரணும், கேரளாலேருந்து சுமூகமா வந்துடணும் அப்படின்னு. இப்ப கம்யூனிஸ்ட் கட்சி தான் பக்கத்துல இருக்கிற அண்டை மாநிலத்துல இந்தியா கூட்டணியில இருக்கு, கேட்டு வாங்கினா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதே அதிமுக பாஜகவுடன் ஒரு கூட்டணியில தானே இருந்தாங்க 2017ல இருந்து. அவங்களால என்ன உரிமையை பெற்று வாங்க முடிஞ்சது? அவங்க நாடாளுமன்றத்தை முடக்குவதன் மூலமாக காவிரி மேலாண்மை ஆணையத்தை அது எப்ப நடந்தது? அமைக்க வச்சாங்க. அது ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்ப அப்பதான் தேவைப்பட்டுச்சுங்க போராட்டம். இப்ப என்ன நடந்தது? இந்த உரிமை எல்லாம் உடனே இந்த 3 வருஷத்துல மீட்டு வாங்கிடணும்னு எதிர்பார்க்கிறோம். அதே சமயம் முன்பு இருந்த 10 ஆண்டுகள்ல இருந்த அதிமுக என்ன பண்ணாங்க? குறிப்பா பாஜக கூட்டணியோட இருக்கும்போது அதிமுக என்ன பண்ணாங்க? எங்க பாஜக கூட்டணியில் இருந்த போதும் சரி, இல்லாத போதும் சரி, என்ன உறுதியான நிலைப்பாடு தான் அதிமுக எடுத்துருக்குது. என்ன உறுதியான நிலை? அது நதிநீர் பிரச்சனைகளில் மேகதாது அணை கட்டக்கூடாது என்பதற்காக உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. அது நிலுவையில் இருக்கு அந்த வழக்கு. அதனால இந்த மாதிரி எந்த விஷயத்துல ஆணையம் அமைக்கிறதுல உறுதியான நிலைப்பாடு எப்ப எடுக்கப்பட்டது? சார் எல்லாம் ஜெயலலிதா அவர்களும். நான் கேட்கறது என்னன்னா, அதிமுக பாஜக கூட்டணி அப்ப அண்டை மாநிலமா கர்நாடகத்துல பாஜகவுடைய ஆட்சி தான் நடந்தது. அப்ப வாங்க முடியலையா அதிமுகவால அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. இதை தானே எதிர்த்தரப்புல வாங்க முடியலைங்கிறது விஷயம் வேற. ஆனா அவங்க அதுக்கான போராட்டங்கள் நடத்தினாங்களா இல்லையா? 2017க்கு பிறகா? ஆமா, 2017க்கு பின்னாடி 2018 நான் சொல்றேன்.